ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த உள்ள நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற ஏப்ரல் மே 2024 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி இப்போ வந்து எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கும். இன்றைக்கி நடந்த எக்ஸாம் கொஸ்டின் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற ஏப்ரல் மே 2024 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி இப்போ எக்ஸாம்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கும். இன்றைக்கி நடந்த எக்ஸாம் கொஸ்டின் எப்படி வந்துருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மெஜாரிட்டியே எக்ஸ்பெக்ட் பண்ண கொஸ்டின் ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் வந்துருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஒரு சில பேருக்கு 1-2 கொஸ்டின் கொஞ்சம் வந்து மாடரேட்டாக இருந்தனால கொஞ்சம் மீடியமாக வந்துருச்சு. மெஜாரிட்டியே கொஸ்டின் ஈஸியாக தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ அது மாதிரி 2 மார்க் கொஞ்சம் ட்விஸ்ட்டாக கேட்டிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தீங்க. மெஜாரிட்டியாக பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் நான் கொஸ்டின் வந்து ஈஸி தான், எக்ஸ்பெக்ட் பண்ண கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி உங்களுக்கு கொஸ்டின் எப்படி வந்துச்சு அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கம்யூனிட்டி டேப்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே ஓட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதில் வந்து கொஸ்டின் ஈஸியாக வந்துருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் பாசிட்டிவ் ஓட் பண்ணியிருந்தீங்க. ஒரு சில பேருக்கு வந்து கொஞ்சம் மீடியமாக மாடரேட்டாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஓட் பண்ணியிருந்தீங்க. ஸோ மெஜாரிட்டியாக பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி கொஸ்டின் வந்து ஈஸி தான். ஸோ இன்றைக்கி நீங்கள் எக்ஸாம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எப்படி பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு கொஸ்டின் எப்படி வந்துச்சு அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி எக்ஸாமில் ஈஸியாக பாஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பாசிட்டிவ் ஓட் பண்ணியிருக்கீங்க. இதே பாசிட்டிவாக அடுத்த எக்ஸாம் வரப்போகிற எக்ஸாம்ஸ் எல்லா எக்ஸாம்ஸ்லையும் நல்லா பண்ண பாருங்கள். நீங்களும் நம்ம கமெண்ட் டேப்பில் ஓட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக போய் கிளிக் பண்ணி மறக்காமல் ஓட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் உங்களை மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எக்ஸாம் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்கமிங்கில் வரப்போகிற எக்ஸாமும் உங்களுக்கு ஈஸியாக தான் வரும். கான்ஃபிடென்ட்டாக பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.